நவகிரகங்களின் நல்லாசியுடன் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆவணி மாதம் சிம்ம ராசியினருக்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். ஆவணி மாதம் கிரக பெயர்ச்சிகள். சுக்கிரன் ஆவணி மாதம் 16ஆம் நாள் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சியாகிறார். புதன் ஆவணி மாதம் 21ஆம் நாள் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ராசி அதிபதி ராசியில் ஆட்சி பெற்று கேதுவுடன் இணைந்து களத்திர சப்தமஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. சுகஸ்தானாதிபதி பாக்யஸ்தானாதிபதி செவ்வாய் பூர்வ புண்ணியம் வெற்றி சத்ருஸ்தானம் ஆகிய ஸ்தானங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். பணம் தனம் சம்பந்தமான நெருக்கடிகள் குறையும். புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். கடுமையான உழைப்பாளியான நீங்க உங்க திறமைக்கும் கடுமையான முயற்சிக்கும் பலன் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்ட நீங்க அதிக முயற்சி செய்யாமலே வருமானம் பெருகும், லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் திக்குமுக்காட வைக்கும். செலவுகள் முன்ன பின்ன இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிச்சீங்கன்னா சேமிக்கவும் வாய்ப்பு இருக்கு. வீடு வாசல் மண்மனை நிலப்புலன்கள் தாயார் சொத்து வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான யோகம் உங்களுக்கு. உங்களோட மரியாதை மதிப்பு எல்லாம் உயரும். உங்களை சார்ந்தவங்களோட நம்பிக்கை நாணயத்தை பெறுவீங்க. வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் விவகாரங்களில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். திருமணமாகி மனமுறிவு ஏற்பட்டு கோர்ட் கேஸ் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் நல்ல முடிவுக்கு வரும். தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரும். மறுமணத்திற்கு உண்டான நேரமும் வந்துவிட்டது. வாழ்க்கை துணை நல்லபடி அமையும். நல்ல வரன் வரும். திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கணவன் அல்லது மனைவிக்கு வேலை செய்யும் இடத்தில் அல்லது அலுவலகத்தில் அவர்களின் திறமையை பாராட்டி உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். கணவன் அல்லது மனைவி வீட்டிலிருந்து வர வேண்டிய சொத்துக்கள் வரும். வாழ்க்கை துணை வழியில் வரவு வரும். தேவையில்லாத வெட்டி செலவுகள் செய்வதை விட்டு நல்ல காரியங்களுக்காக செலவு செய்வீர்கள். வண்டி வாகன யோகம் ஏற்படும். பழைய வாகனம் இருந்தால் அதை இப்ப சரி செஞ்சு ஓட்டுவீங்க. இல்லைன்னா பழைய வாகனத்தை கொடுத்து புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. ஏற்கனவே நல்ல நாள் பார்த்துதான் புது வீடு கட்ட வாஸ்து நாள் பார்த்து பூமி பூஜை போட்டு வாஸ்து பரிகாரம் எல்லாம் செஞ்சுதான் வீடு கட்ட ஆரம்பிச்சோம். பாதியிலேயே கட்ட முடியாம மீதி வேலை நின்னு போச்சு. வீட்டை எப்படி கட்டி முடிக்க போறோம்னு கவலைப்பட்டவங்களுக்கு உங்க கவலை தீரவும், நீங்க நினைச்ச மாதிரி வீடு கட்டி முடிக்கவும் நின்ற கட்டிட வேலையை தொடங்கி மீண்டும் பூமி பூஜை செய்து தொடங்குவீர்கள். வீடு வாங்கும் யோகம் ஜாதகத்தில் உள்ளதா என்றும், அப்படியே வீடு வாங்கினாலும் கட்டினாலும் சொந்த வீட்டில் வசிக்கும் யோகம் உள்ளதா என்றும் உங்கள் ஜனனகால சுய ஜாதகத்தின் மூலம் நடக்கும் தசா புத்திகள் அதற்கு சாதகமான நிலையில் உள்ளதா என்று தெரிந்த பிறகு வீடு கட்ட வாங்க முயற்சி செய்வது நல்லது. சிம்ம ராசியினர் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஆகஸ்ட் மாதம் 30, 31ஆம் தேதி முழுவதும் அவரவர்களின் ஜனனகால சுயஜாதகத்தில் நடைபெறும் தசா புத்திக்கு ஏற்றவாறு பலாபலன்கள் மாறுபடும். நான் சொன்ன பலன்கள் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் தொடர்பு கொண்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாயிலாக உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க.